ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிசி எசென்ஷியல்ஸ்னு ஒரு நியூ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஐடியா என்ன அப்படின்னா, பேசிக் கான்செப்ட்ஸை ஓகே அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுக்கறதுக்காக இந்த ப்ரோக்ராம். ஸோ வீக்லி வந்துட்டு இதில் இருந்து ஏதாவது ஒரு வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகே, ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, ஜியோகிரஃபியில் ஹியூமிடிட்டிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டி அண்ட் தென் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, இந்த மாதிரி ஆரம்பிச்சு அதனால எப்படி க்ளவுட் ஃபார்ம் ஆகுது, அதனால எப்படி ரெயின்ஃபாலு, அதுக்கப்புறம் சைக்ளோனு, கொரியோலிஸ் எஃபெக்ட், இந்த மாதிரி ஒரு பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் போகும். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு செட்டிங் தனி பிளேலிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீக்லி இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஓகே, சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டினா என்னன்னா, காற்றுல இருக்கிற ஈரப்பதம். சரி சார், முதல்ல காற்றுல ஈரப்பதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னன்னா, உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜில் இல்லை கடையில் இருந்து ஒரு ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வெளியே வைங்க. ஒரு 1 or 2 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் பபிள்ஸாக இருக்கும். ஓகே, சின்ன சின்ன வாட்டர் பபிள்ஸாக அதுக்கு மேலே வந்துட்டு இருக்கும். அது எப்படி ஃபார்ம் ஆச்சு? நீங்கள் எதுவும் வந்துட்டு அது மேலே ஊற்றலை, அந்த வாட்டரும் அந்த பாட்டிலும் லீக்கேஜ் இல்லை, அப்புறம் எப்படி வந்துச்சு வெளியே? அப்படின்னா உங்கள் சுற்றி உள்ள காற்றுல இருக்கிற ஈரப்பதம் அதில் கண்டென்ஸ் ஆகிருக்கு. சரியா? அப்போவே உங்களுக்கு தெரியுது என்னன்னா, உங்களை சுற்றி உள்ள இதில் உங்களை சுற்றி உள்ள ஏரில் வந்துட்டு ஈரப்பதம்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் ஹியூமிடிட்டி. சரியா? ஸோ ஹியூமிடிட்டினா என்னன்னு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டினா என்ன? சரி, ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டினா என்னங்கிறதுக்கு ஒரு பேஸ்லேருந்து போகும். ஓகே, ஸோ ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு தியேட்டரை வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு தியேட்டரோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு தியேட்டரோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, 100 பேர் அங்கே மேக்ஸிமம் உட்கார வைக்க முடியுங்கிறது தான் தியேட்டரோட கெப்பாசிட்டி. சரியா? அப்போ அதே கான்செப்டை இங்கே கொண்டு வாங்க. ஒரு பார்சல் ஆஃப் ஏருக்குள்ள எவ்வளோ மேக்ஸிமம் ஹியூமிடிட்டியை உட்கார வைக்க முடியுங்கிறது தான் ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டி. ஒரு தியேட்டரில் மேக்ஸிமம் எவ்வளோ பேர் உட்கார வைக்க முடியுங்கிறது தியேட்டரோட கெப்பாசிட்டி. அப்படின்னா ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டினா என்னன்னா, ஒரு பார்சல் ஆஃப் ஏருக்குள்ள எவ்வளோ மேக்ஸிமம் ஹியூமிடிட்டியை கொண்டு போய் உட்கார வைக்க முடியுங்கிறது தான் வந்துட்டு ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டி. புரிஞ்சிச்சா? சரி, அது என்ன சார் பார்சல் ஆஃப் ஏர்னு புதுசாக ஏதோ பேசுகிறீங்கன்னா, ஒன்றும் கிடையாது. உங்கள் சுற்றி உள்ள ஏரில் நான் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு இடத்த கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, அதுக்குள்ள எவ்வளோ மேக்ஸிமம் ஈரப்பதத்தை நான் வைக்க முடியும் அப்படின்னு நான் மெஷர் பண்ணேன் அப்படின்னா அதுதான் ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டி. சரி, ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டினா என்னன்னு புரிஞ்சிருச்சு. சரி, அப்போ என்ன? அப்போ அப்சல்யூட் ஹியூமிடிட்டினா என்ன சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ அதே தியேட்டர் எக்ஸாம்பிளில் போங்க. சரியா? அந்த தியேட்டரோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, மேக்ஸிமம் வந்துட்டு 100 பேர் அந்த தியேட்டரில் உட்கார வைக்க முடியும். ஆனால் கன்சிடர் பண்ணிக்கோங்க, அது ஒரு மொக்க படம்ன்ட்டு. சரியா? அந்த மொக்க படத்துக்கு ஒரு 10 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா, உண்மையாக அந்த தியேட்டருக்கு இப்போ வந்தவங்க வந்து வெறும் 10 பேர். சரியா? உண்மையா அப்படிங்கிறேன்ல, அப்போ என்னன்னா அப்சல்யூட்டாக வந்தவங்க வெறும் 10 பேர். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கான்செப்ட் அப்படியே இங்கே வைங்க. ஸோ உண்மையா இப்போ அந்த பார்சல் ஆஃப் ஏருக்குள்ள எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா அதுதான் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. ஓகே, ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டில் உண்மையாக அதுக்குள்ளே எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. புரிஞ்சதா? சரி, ஸோ அதுதான் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. சரி சார், இது ரெண்டும் ஓகே. அப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா ஒன்று என்ன சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. சரியா? 100 மார்க்குக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும்? 100 தானே ஸ்கோர் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா மார்க் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லிட்டு 110லாம் போட மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க் நீங்கள் எவ்வளோ வாங்க முடியும்னா 100 தான். ஓகே, அப்போ மேக்ஸிமம். ஆனால் நீங்கள் எவ்வளோ உண்மையாக வாங்கியிருக்கிறீங்க. சரியா? அதை ரெண்டையும் வந்துட்டு ரேஷியோவாக சொல்லுவாங்க. ஓகே, அதே கான்செப்டை இங்கே கொண்டு வாங்க. ஸோ அதுதான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இங்கே நம்ம மேக்ஸிமம் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டி தான் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்க முடியும்னு சொல்கிறது. ஓகே, அப்படின்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் ஈக்குவல் டு ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டி தான் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்க முடியும்னு, ஆனால் உண்மையாக இப்போ உள்ளே இருக்கிறது எவ்வளோ? ஓகே, இன்ட்டு 100%. ஓகே, இதுதான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. புரிஞ்சதா? ஸோ இப்போ மேக்ஸிமம் ஒரு பார்சல் ஆஃப் ஏருக்குள்ளே வந்துட்டு 20 ஹியூமிடிட்டி இருக்கலாம்.
அதாவது 20 வாட்டர் வேப்பர் இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, ஆனா பிரசண்டா 10 தான் உள்ள இருக்குது அப்படின்னா 10/20 into 100%. அப்ப 50% of the அப்ப அந்த பார்சல் ஆஃப் ஏருக்குள்ள 50% is filled with humidity ன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ நம்ம என்னென்ன பார்த்துட்டோம்னா ஹியூமிடிட்டினா என்னன்னு பார்த்துட்டோம், ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்துட்டோம், அப்சல்யூட் ஹியூமிடிட்டினா என்னன்னு பார்த்துட்டோம், அண்ட் தென் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேயா? ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் எதுக்கு அப்படின்னா இதை வச்சு தான் கிளவுட் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேயா? ஸோ இந்த கான்செப்டை மறக்காதீங்க. ஓகே, அது போக இதில் இன்னொரு பெயினான விஷயம் என்ன அப்படின்னா டிஎன்பிசியில் என்ன கேட்கலாம் அப்படின்னா இதோட யூனிட்ஸ் கேட்கலாம். சரியா? ஸோ ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன சொன்னேன், ஒரு பார்சல் ஆஃப் ஏருக்குள்ளே எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வாட்டர் வேப்பர் இருக்குதுன்ட்டு. ஸோ பார்சல் ஆஃப் ஏர் நான் வரைகிறப்ப என்ன வரைஞ்சேன், ஒரு கியூப் தானே உங்களுக்கு வரைஞ்சேன். ஸோ இது என்னது, அப்போ வந்துட்டு இதை வந்துட்டு வால்யூமாக தான் மெஷர் பண்ண முடியும். ஓகே, ஸோ மீட்டர் கியூபு கிராம், கிராம் பெர் மீட்டர் கியூப். அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு கியூபுக்குள்ள எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறீங்க. சரியா? அதை தான் மெஷர் பண்ணுறோம் ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டியில். ஸோ கிராம் பெர் மீட்டர் கியூப். ஓகே, இதுதான் ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டிக்கும் அப்சல்யூட் ஹியூமிடிட்டிக்கும் யூனிட். அப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிக்கு என்ன யூனிட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்டில் போடுங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு கிளவுடு எப்படி இதனால ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.